Hey guys, welcome back to another video. ஐயோ பயமா அது கடிச்சிடாத. நாம் என்னோட நியூ மானிட்டரான டெல் சீரிஸ் SE27260 அப்படின்ற அந்த மானிட்டரோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த மானிட்டர். ஆக்சுவலாக நான் 2 days முன்னாடி அந்த மானிட்டர் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி அது எனக்கு டெலிவரி ஆகிடும் காட்டியிருக்கு. பட் இன்னும் டெலிவரி ஆகலை, இன்னும் மேபி இன்னொரு யூனிக்கில் டெலிவரி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன உடனே நம்ம அன்பாக்சிங் ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய பழைய மானிட்டருக்கு ஒரு RIP சொல்லணும். பட் கம்ப்ளீட்டாக RIP இல்லை, அது இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அதில் லைன்ஸ் வந்துருச்சு. பட் அதில் எப்படி கோடு வந்துருச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். பட் கேமராவில் அது எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல, மேபி தெரியுதானு தெரியல. லாங்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியல, க்ளோஸில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் நம்ம நார்மல் கண்ணில் பார்க்கும்போது அது நமக்கு நல்லாவே தெரியுது. எனவே பரவாயில்ல, இது அப்புறமா சரி பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். மேபி இப்போ எனக்கு சரி பண்ண கடைக்கு எடுத்துகிட்டு போக டைம் இல்லை. ஏன்னா என்னோடய சரௌண்டிங்ஸில் எந்த ஒரு மானிட்டர் ரிப்பேர் பண்ணுற ஷாப்பும் இல்லை. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் லாங் தான் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மானிட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்படி இல்லைனா இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். A few moments later. ஓகே கைஸ், நம்மளோட மானிட்டர் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ அதை கலெக்ட் பண்ணிட்டு வர போகிறோம். நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் மானிட்டர். ஓகே கைஸ், ஸோ நான் இப்போ என்னோடய மானிட்டர் நான் மாற்ற போகிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த மானிட்டர் நான் ஆஃப் பண்ணி இந்த இடத்த இந்த ஸ்பேஸ் நான் ஃப்ரீ பண்ணணும். ஸோ ஓகே, லெட்ஸ் டர்ன் ஆஃப் த மானிட்டர். ஆரம்பிக்கலாமா? ஓ, ஸோ இதுதான் இந்த டெல் மானிட்டர். இதோட காஸ்ட் அரௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 13K கிட்ட வந்துச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்கும். பட் இதில் இன்பில்டாக ஸ்பீக்கர் இல்லை. இந்த காஸ்ட்டுக்கு நிறைய மானிட்டர் வித் ஸ்பீக்கரோடவே வருது. பட் ஆனால் இதுலேயும் ஸ்பீக்கர் இல்லை, பட் காஸ்ட் அதிகம்னா இது ஒரு QHD மீன் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இது 13K. இல்லைனா இந்த ப்ரைஸ்க்கு நமக்கு வித்து ஸ்பீக்கர் பாக்ஸோடவே வரும். நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் நம்ம கிளாக் வைஸாக ட்விஸ்ட் பண்ணி இதில் சீல் ஆகிடும். ஒரு ஸ்டாண்டு, ஸோ அந்த ஹோல்டர். ஸோ நம்ம கூட இது கூட ஒரு டிஃபால்ட்டாக HDMI கேபிளும் வருது. தென் ஃபைனலாக ஒரு பவர் கார்டு. இப்போ என்னோடய நியூ மானிட்டர் 27 inch. இது 27 inch ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி நான் என்னோடய பழைய மானிட்டரோட வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் நமக்கு பின்னாடி ஒரு டிஸ்பிளே போர்ட்டும் ஒரு HDMI கொடுத்துருக்காங்க. தென் ஒரு பவர் போர்ட், இங்கே ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ப்ளஸ் இது ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது. நல்லா இருக்காது. ஒரு மானிட்டர் லாக்கிங், இங்கே ஹீட் வெளியேறதுக்காக சின்ன வெண்ட். தென் தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பார்க்கலாம் இதோட 2K எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம அசம்பிள் பண்ணலாமா? இதை லாக் பண்ணிக்கிட்டேன், பட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஓகே, நம்ம இப்போ இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருக்குது. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஜாய்ஸ்டிக் செம்மையாக இருக்குது. உண்மையாகவே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. என்னோடய பழைய டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்சஸில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுவும் நான் கீழே 5 ஸ்விட்சாக கொடுத்துருப்பாங்க, ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு ஆங்கிள்னு சொல்லிட்டு. பட் இது யூஸ் பண்ணவே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக நான் என்னோடய மானிட்டரோட செட்டப் எல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் பெண்டிங். ஸோ இதில் இந்த டெல் SE சீரீஸ்லேயே வந்து நமக்கு நிறைய வேரியண்ட் வருது. அதில் வாங்கியிருக்க ஸ்பெசிஃபிக் வேரியண்ட் இதில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இன்பில்ட் ஸ்பீக்கர் வராது. அதுக்கு பதிலாக தான் நமக்கு 2K ரெசல்யூஷன் வருது. மற்றபடி பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு மானிட்டர்லேயே இன்பில்ட்டாக ஸ்பீக்கர்ஸ் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் 2K சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு 1080p. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 27 inch வந்து நமக்கு 1080p மீன்ஸ் ஃபுல் HD டிஸ்பிளேவே போதும்,
அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறதுனால அது கரெக்டாக தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு ஒரு சின்ன க்யூரியாசிட்டி தான். ஓகே, ஒரு 2K டிஸ்பிளே எப்படி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான். அவ்வளோதான். ஸோ இந்த மானிட்டரோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மற்றபடி டிஸ்பிளே கிளாரிட்டிக்காக ஒரு வீடியோ ப்ளே பண்ணலாமா? ஓகே, இது இப்போ 4K ரன் ஆகிட்டு இருக்குது. நான் அது உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்ன கருமண்டா இது? இது நல்லாயிருக்கு. ஸோ உண்மையாகவே டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். கலர்ஃபுல்லாக என்னால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ என்னோடய பழைய டிஸ்பிளேக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்க விஷுவலாக. பட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆனால் பட் எனக்கு இந்த விஷுவலாக ரொம்பவே பிடிச்சிருக்கனால இது ஓகே தான். சரி, ஓகே கைஸ், ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ்.